நேயர்களே வணக்கம். நாம் இப்போ பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக கோச்சார ரீதியாக பொதுப்படையான பலன்கள், அதாவது 12 ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி தான் இதை தான் பண்ணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுபோக எங்களுக்கு ஒரு மனசில் எங்கள் ஒரு சேனலில் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எண்ணம் தோன்றுச்சு. நம்ம நேயர்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதவி பண்ணுனா என்ன, எத்தனையோ கஷ்டத்தில் இருக்காங்க, நம்மளால் முடிந்த உதவி ஏதாவது ஒன்று பண்ணலான்னு நாங்கள் யோசித்தப்போ, லக்னம் இருந்தால்தான் தனிப்பட்ட முறையில் நான் பதில் சொல்ல முடியும். ஆகையினால் உங்களுடைய நட்சத்திரம், ராசி, லக்னம், இதை கூட வாழ்க்கையில் எத்தனையோ நமக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். எல்லாத்திற்கும் நம்ம விலை அளித்து கொண்டு இருக்க முடியாது. முக்கியமான ஒரு கேள்வி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். இது இருந்தால் போகும், இது தெரிஞ்சுன்னா போகும் அப்படின்னு நினைப்போம், நானாக இருந்தாலும் சரி. இப்போ முக்கியமான ஒரு கேள்வி உங்களுக்கு எது தேவைப்படுதோ அந்த கேள்வியை எங்களுடைய இந்த இந்த பதிவில் கமெண்ட்ஸில் நீங்கள் அதை பதிவு பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுடைய ராசி, நட்சத்திரம், லக்னத்தை வச்சு உங்களுக்குண்டான கேள்விக்குண்டான விடையை கூடிய சீக்கிரம் நாங்கள் எங்களுடைய தொலைக்காட்சியில் வீடியோ பதிவாகவே நாங்கள் போடுவோம். இப்படி நீங்கள் உங்களுடைய கேள்விகளுக்குண்டான விடையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவசியம் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தினா தான் நான் எப்போ போடுறேன், எப்போ அது வீடியோவாக வருதுங்கிறது உங்களுக்கு தானாக முன்னாடி வரும். அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும். இது நாங்கள் இலவசமாகவே உங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் நம்ம நேயர்களுக்கு அப்படின்னு. ஏன்னா எல்லோரும் நிறைய கஷ்டங்களுடையும் பல கேள்விகளுக்கு விடை தெரியாமலும் இருக்கும். அதனால் இது ஒரு உதவி செய்யலாம்னு சொல்லி தான் இந்த ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். அதனால் இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் கண்டிப்பாக உங்கள் ராசி, நட்சத்திரம், லக்னம் மற்றும் கேள்விகளை கமெண்ட்ஸில் பதிவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து அந்த பதிலையும் பெற்று அதற்கு தகுந்த மாதிரி தங்களுடைய வாழ்வை மாற்றிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாம் பண்ணுவீங்க, கடைசியில் ஒரே ஒரு வார்த்தை, அதனால் நீங்கள் செஞ்சது பூரா மறைஞ்சு போயிடும். கெட்ட பேர், அசிங்கம், அவமானம், பந்து ஜன விரோதம் அப்படிங்கிறது ஏற்படுது. குருவினுடைய பார்வை, குரு இங்கே இருக்கார், இங்கிருந்து எங்கே பார்க்குறாருன்னா 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. இப்போ நம்ம ராசியிலிருந்து பார்த்தோம்னா 12, 11, 10, 9, 8 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸ்தான பலன்களில் ஒரு சில தடைகளை குரு பகவான் நம்ம ஜாதகத்தில் கொடுக்குறார், இந்த மாதிரி நம்ம சொன்ன மாதிரி. ஆனாலும் அவருடைய பார்வை அந்த இடத்துக்கு படும்பொழுது அவரே அதை ரெமெடி பண்ணிடுறார். பார்வை பலன்களில் வாரி வழங்குறார். இது போல இன்னொரு விஷயம், இது எதுவுமே பார்க்க வேண்டாம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி, அவரோட வீடு மீனம். ஹரஹர நம பார்வதி பதஜே, ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுல வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ குரு பரமநேசா, கிரக தோஷமின்றி கடாட்சித்து அருள்வாய். குரவே நமஹ. அன்பார்ந்த எங்களுடைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர், ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம், அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். 12/5/2025 அன்றைய தினம் குரு பகவான் ரிஷபம் ராசியிலிருந்து மிதுனம் ராசிக்கு பயிற்சியாகிறார். அது சமயம் நமது 12 ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகள், என்னென்ன நன்மைகளை நாம் அடையப் போகிறோம், இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்திலிருந்து விடுபடப் போகிறோமா, இந்த மாதிரி பல கேள்விகளோடு நம்ம இருப்போம். அவையெல்லாம் தான் எப்படி இருக்கும், என்ன நன்மைகள் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்குறோம். அதுவும் போக நவக்கிரகத்தில் மிகவும் முக்கியமான ஒரு தெய்வமாக கருதப்படக்கூடியவர் குரு பகவான். குரு என்றாலே இருளை போக்கி ஒளியை தரக்கூடியவர் என்று அர்த்தம். அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டங்கள், அதான் இருள். அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலக வேண்டும் என்றால் குரு பார்வை இருந்தால், குரு அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். ஒரு திருமணமாகட்டும், குழந்தை பேராகட்டும், உத்தியோகமாகட்டும், கல்வியாகட்டும், தொழிலில் முன்னேற்றமாகட்டும், ஒரு வளர்ச்சி அப்படின்னாலே குரு இருந்தால் தான் அந்த வளர்ச்சி கிடைக்கும். செடிக்கு எப்படி தண்ணி ஊற்றி உரம் போட்டால் தானே வளருது, சும்மா செடி வச்சா வளராது. அப்போ அந்த உரமாகவும் தண்ணியாகவும் இருந்து அந்த செடியை வளர்த்தக்கூடியவர் தான் குரு பகவான். இப்போ நம்ம வாழ்க்கையை வளர்த்தக்கூடியவர், முன்னேற்றக்கூடியவர், உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு போகக்கூடியவர் குரு பகவான். அதனால தான் நவகிரகத்தில் மிகவும் முக்கியமான கிரகமாக கருதப்பட்டு எல்லாராலும் போற்றப்படக்கூடியவர் குரு பகவான். நிறைய சொல்லிகிட்டே போகலாம், குருவை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம், அதுக்கே ஒரு பதிவு வேணும். அப்பேற்பட்ட இந்த குரு பகவான் இந்த பயிற்சியின் மூலமாக நமது 12 ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகளை செய்யப் போகிறார் என்பதை நாம் இப்போ விரிவாக காண்போம். அன்பார்ந்த எங்களுடைய பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி நேயர்களுக்கு
வருகின்ற மே மாதம் 12ஆம் நாள் அன்றைய தினம் குரு பகவானாகப்பட்டவர் இங்கே இருக்கக்கூடிய ரிஷப ராசியிலிருந்து இங்கு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு போகிறார், பயிற்சி ஆகிறார். அப்படி பயிற்சி ஆகும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய மீன ராசிக்கு என்ன நன்மை? இவ்வளவு நாளாக நம்ம ராசிக்கு 3ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருந்தார். நீங்களே பார்த்துக்கலாம், 1ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம். இப்போ போகிறது 4ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு இங்கே வரார். அப்போ அர்த்தாஷ்டம குரு அப்படின்னு பேர். குருவோ சனியோ எந்த கிரகமுமே 4ஆம் இடத்துல இருந்தால் நன்மையை கொடுக்காது. அர்த்தம்னா பாதி, அஷ்டம்னா 8, 8ல் பாதி 4, 4 நன்மையை தராது. ஸ்தான பலன் அப்படிங்கிறது நமக்கு நன்மை இல்லை. பந்து ஜன விரோதம், சொந்த பந்தங்களை பகைச்சிக்கிறது. எல்லாத்துக்கும் எல்லாம் பண்ணியிருப்பீங்க, நீ உங்களை மாதிரி செய்கிறதுக்கு ஆள் இல்லை, எல்லாம் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு இடத்துல வார்த்தை விட்டுறது. எல்லாம் பண்ணுவீங்க, கடைசியில் ஒரே ஒரு வார்த்தை, அதனால் நீங்கள் செஞ்சது பூரா மறைஞ்சு போயிடுது. கெட்ட பேர், அசிங்கம், அவமானம். பந்து ஜன விரோதம் அப்படிங்கிறது ஏற்படுது. தாழ்மைப்படல், ஒரு பெரிய இடத்துல இருப்போம், நம்மளை விட கீழே இருக்கிறவன் இருப்பான், அந்த இடத்துல நம்ம அவமானப்பட்டுருவோம். அந்த இடத்துல தாழ்மைப்படல் அப்படிங்கிறது நடக்கும். தாழ்மைப்பட்டு போயிடுறது. நம்ம ஒரு கம்பீரமாக போவோம், ஆனால் அவமானப்படுத்தி அனுப்பிச்சிடுவாங்க. அதான் தாழ்மைப்படல். மன வியாகுலம், அதனால் மன கஷ்டம் அப்படியெல்லாம் ஏற்படுத்துறாரு. தேவையில்லாத பயம், கடன் தொல்லை, திருட்டு பயம், இடமாற்றம், மருத்துவமனை செலவு இதெல்லாம் ஏற்படுத்துகிறாருன்னு இந்த புலிப்பாணி சித்தர் தன் பாடலில் சொல்கிறார். அதாவது இந்த 4ஆம் இடத்துக்கு குரு வந்தால், பொதுவாக இந்த ஸ்தான பலன் 4ஆம் இடத்துல குரு, இங்கே இருக்கிற குரு பகவான் நம்ம ராசியிலிருந்து 4ஆம் இடத்துல இருந்தால் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். இது மட்டுமே எடுத்துக்க முடியாது. இது போக குருவினுடைய பார்வை, குரு இங்கே இருக்கார், இங்கிருந்து எங்கே பார்க்குறாருன்னா 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. இப்போ நம்ம ராசியிலிருந்து பார்த்தோம்னா 12, 11, 10, 9, 8, 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது 8ஆம் இடம்ங்கிறது கெட்டது, ஆனால் குரு பார்க்கும் பொழுது 8ஆம் இடம் நல்லதாக மாறுது. 8ஆம் இடத்துக்கு என்ன வேலை? திருமணஸ்தானம், ஆயுள் ஸ்தானம், ரெண்டையும் சொல்லலாம். அப்போ திருமண தடை அப்படிங்கிறது விலகுது. இதில் சொன்ன ஸ்தான பலனில் திருமண தடை ஏற்படுது. ஆனால் இங்கே பார்வை பலனில் திருமண தடையிலிருந்து வெளியில் வந்துடும். திருமணம் நடக்குது, கண்டிப்பாக தடைப்பட்ட திருமணம் நிச்சயம் நடைபெறும். குரு பார்க்க கோடி நன்மை. பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள். குடும்பத்தில் இணக்கம் சுணக்கம்லாம் விலகி இணக்கம் ஏற்படும். மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உருவாகும். பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். ஆயுள் கண்டம் நோய்வாய்ப்பட்டு பெரிய வியாதியில் இருந்து தேர்வான தேரமாட்டானான்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க நல்லபடியாக எந்திரிச்சு உட்காரலாம். 8ஆம் பார்வையாக பார்க்கறதுனால பல நன்மைகள் நமக்கு. ஸ்தான பலன்களில் ஒரு சில தடைகளை குரு பகவான் நம்ம ஜாதகத்தில் கொடுக்குறார். இந்த மாதிரி நம்ம சொன்ன மாதிரி. ஆனாலும் அவருடைய பார்வை அந்த இடத்துக்கு படும்பொழுது அவரே அதை ரெமெடி பண்ணிடுறார். நாமளே நம்ம செய்து தவறை திருத்திக் கொள்கிறோம்ல, அந்த மாதிரி குரு பகவான் ஸ்தான பலனில் இருந்தால் இந்த கெடுதல். ஆனால் அவர் பார்வைப்படும் பொழுது அது விமோசனம் அடைஞ்சிருது. இப்போ நான் ஒரு சாபம் வர்றேன் அப்படின்னா அந்த சாபத்தை நானே வாபஸ் வாங்கிக்கிறது. போட நல்லா இருந்தது, போட நான் சும்மா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்தான பலனில் வரக்கூடிய கெடுதலை அவருடைய பார்வைப்படும் பொழுது தானாக விமோசனம் அடைஞ்சிருது. அப்போ 8ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது திருமண யோகம் ஏற்படுது. ஆயுள் தோஷம், நோய் நொடிகள் நிவர்த்தி பண்ணுறாரு. அடுத்ததாக குரு பகவானுடைய பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் பார்வை. அவர் ராசி தனுசுவை பார்க்குறார். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உத்தியோகம், தொழில், வேலை, வியாபாரங்கள் இதில் அதிகமான நன்மை. 10லே பார்ப்பான், பதவியை கெடுப்பான்னு சொல்லும். ஆனால் அவர் பார்வைப்படும்போது எப்படி கெடுப்பார்? அவரே அவர் தலையில் கொட்டிப்பாரா? அப்போ உத்தியோகத்தில் உயர்வு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, வியாபார விருத்தி, ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் லாபம், அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங் இதில் எல்லாம் சிறப்பாக இருக்கலாம். அன்றாட ஜீவனம், அன்றாட வாழ்க்கையிலையும் குரு பகவான் நன்மையை தருவார். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், தாயார் தகப்பனாருக்கும் நோய் நொடிகள் இருந்தால் விலகும். நன்மைகள் சற்று கூடுதலாக தான் கிடைக்கும். 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால புதிய புதிய பதவிகள் தேடி வரும். உங்களால் வேலை செய்ய முடியாது. 4 இடத்துல நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆகிருப்பீங்க, கமிட் ஆகிருப்பீங்க. எதை முதல்ல செய்கிறதுன்னு தெரியாது. அந்த மாதிரி வருமானங்களும் குவியும், தொழிலும் சிறக்கும், வியாபாரங்களும் பெருகும். தொழிலில் நன்மை உண்டா அப்படின்னு வச்சுக்கலாம் 10ஆம் பார்வை குரு பார்க்கறதுனால. அடுத்தது 12ஆம் பார்வையாக பார்க்குறார் விரயஸ்தானத்தை, சனி வீட்டை. மிகச்சிறப்பு. நமக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகள் தேவையில்லாதவையெல்லாம் விரயம் பண்ணிடுவார். குரு பார்க்கும் பொழுது எது ஆகாதோ அதெல்லாம் அழிஞ்சிடும். கெட்டது பூரா விரயமாயிடும். ஒரு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கும், அடிக்டாக இருக்குன்னா அதை விட்டுருவோம். தேவையில்லாத ஒரு நோய் நொடி உடம்புல இருக்குன்னா அது போயிடும். கடன் இருக்கா அது நிவர்த்தி ஆயிடும். பொருளாதார உயர்வு ஏற்படும். நமக்கு தேவையில்லாத ஒன்று இருக்குது அப்படின்னா அது நம்மளை விட்டு விலகிவிடும். அதே மாதிரியே குறிப்பாக இந்த 12ஆம் பார்வையாக சனி வீட்டை, கும்பத்தை குரு பார்க்கறதுனால
இரும்பு தொழில் பண்ணுறவங்க, ஒரு தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், பெட்ரோல் பங்க், லெதர் ஒர்க், லேத் ஒர்க், ரப்பர் ஒர்க், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், ஹார்ட்வேர்ஸ் கடை வச்சுருக்கிறவங்க, பில்டிங் மெட்டீரியல்ஸ் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், செங்கல், மணல், சிமெண்ட், ஜல்லி, கம்பிகள், இந்த மாதிரி துறையில் எல்லாம் பணியாற்றக்கூடியவர்கள், நெடுஞ்சாலை பணியாளர்கள், இவங்களுக்கெல்லாம் மிக 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 சிறப்பானதொரு பொற்காலம் மீனராசியில் பிறந்திருந்தால் இந்த நேரத்தில். பொதுவாக மீனராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ஸ்தான பலன்களில் ஓரளவு நன்மையை செய்யாவிடிலும் பார்வை பலன்களில் வாரி வழங்குறார். இது போல இன்னொரு விஷயம், இது எதுவுமே பார்க்க வேண்டாம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி, அவரோட வீடு மீனம். தான் தலையில் நானே கொட்டி, எனக்கு டீச்சர் கொட்டி சொன்னால் நான் வேகமாக எழுத்து கொட்டிப்பேன், லைட்டாக இப்படி தான் தலையில் வச்சுப்பேன். அதுதான் இதில் குரு தனுசுக்கும் மீனத்திற்கும் குரு தான் அதிபதி. அப்போ அவருடைய வீடு இது. அவர் 4ஆம் இடத்துல இருந்தாருன்னு 8ஆம் இடத்துல இருந்தாருன்னு எப்போவுமே கெடுதல் பண்ண மாட்டார். மீனராசியை பொறுத்த வரைக்கும் இதில் ஸ்தான பலன் மோசமாக சொன்னாலும் அவருடைய வீடு அப்படிங்கிறதுனாலையும் இந்த பார்வைகளில் சிறப்பானதொரு யோகத்தையும் தர்றதுனால உங்களுக்கு 100க்கு 100% நன்மை தானே தவிர எந்த ஒரு கெடுதலும் இல்லை, பயப்பட வேண்டியதில்லை, தைரியமாக இருக்கலாம் இந்த குரு பயிற்சி. இருந்தாலும் தாங்கள் வியாழக்கிழமை தான் குரு உங்களுடைய ராசிக்கு. வியாழன் தோறும் அந்த குரு ஹோரை காலையில் 6 to 7 அந்த குரு ஹோரையில் ஒரு தேங்காய், ஒரு முழு தேங்காயை குரு பாதத்தில் வைத்து ஒரு 9 சுற்று நவகிரகத்தை பிரதட்சணம் பண்ணிட்டு வர இந்த ஒரு வருட காலம் குரு பகவானுடைய தோஷங்கள் விலகி நன்மை மட்டுமே உண்டாகும் என கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.